வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரீஹேபிலிட்டேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆல்ரெடி ரீஹேபிலிட்டேஷன் பற்றி ஒரு தியரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் அதே போல் நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதையும் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் லிங்க் பண்ணுறது அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறது. ஓகேவா? புதுசாக வரக்கூடிய பேஷண்ட்டை வந்து நம்ம ரீஹேபிலிட்டேட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸை நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இதையும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இதில் இருக்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ ரீஹேபிலிட்டேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்லேயே பாருங்கள், ரீஹேபிலிட்டேஷன் அப்படின்னு இருக்கா. ஸோ அவங்களுடைய ஹேபிட்ஸ், அவங்களுடைய ஒரு இண்டிவிஜுவலோடைய ஹேபிட்ஸ் அதை மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த ரீஹேபிலிட்டேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கலாம், மறுபடியும் அவங்களுடைய அந்த ஹேபிட்டை மறுபடியும் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதான் ரீஹேபிலிட்டேஷன். ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னா, அந்த பேஷண்ட்டை இண்டிவிஜுவல் ஆக்கணும் அப்படிங்கிறது தான். அவரோட ஹேபிட்ஸ் எல்லாம் அவர் நார்மலாக வந்துருச்சு அப்படின்னா அவர் இண்டிவிஜுவலாக இருப்பார். ஓகேவா? அவருடைய மேக்ஸிமம் லெவல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? ஒரு பேஷண்ட்டோடைய இண்டிபெண்டன்ஸ்க்காக நம்ம இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மெயினாக நமக்கு 3 ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீமெடியேஷன் அண்டு காம்பன்சேஷன், அதே போல் அடாப்டேஷன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ரெமிடியேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ரெமிடியேஷன் அப்படின்னா நம்மளுடைய ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வராரு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா அவரோட இம்பேர்மெண்ட்டெல்லாம் குணப்படுத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ குணப்படுத்தினா தான் அவரோட ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ் எல்லாம் ரிட்ரீவ் ஆகும். ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நிற்கிறது, நடக்கிறது, உட்காடுறது, ஓகேவா, படுத்துருக்கிறது, இந்த மாதிரி ஹேண்டு, இந்த மாதிரி எழுதுறது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ் தான். ஸோ நம்மளுடைய ஏடிஏல வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும். அந்த ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தான் நம்ம ரெமிடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ரோச்சஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டை வச்சு நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு அவரோட மூமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம பயோமெக்கானிக்கல் அப்ரோச் கொடுப்போம். ஓகேவா? அதுவே அவர் அவருக்கு நியூராலஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவருக்கு மோட்டார் லேர்னிங். ஓகேவா? ஸோ இந்த மூமெண்ட் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவருக்கு நியூரானில் சரியாக டெவலப் ஆகிருக்காது. அது டெவலப் ஆனது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜுரினால் போயிருக்கும். ஓகேவா? பிரெயினில் அதை நம்ம ரீலேர்ன் பண்ண வைக்கிறோம். அது மோட்டார் லேர்னிங் அப்ரோச். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெமிடியல் அப்ரோச்சில் வரும். ஓகே, அடுத்ததாக காம்பன்சேஷன் அப்ரோச். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா அவரை இண்டிபெண்டன்ஸ் ஆக்கிறதுக்காக அவரோட ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணோம். காம்பன்சேஷனில் அவர் ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸை வந்து நம்மளால் மேக்ஸிமமாக இம்ப்ரூவ் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணுறோம், அந்த இம்பேர்மெண்ட்டை அப்படியே விடாமல் அவருக்கு ஏதாவது அசிஸ்டிவ் டெக்னாலஜி கொடுக்குறோம். ஓகேவா? அசிஸ்டிவ் டெக்னாலஜி. ஸோ இதுவும் அடாப்டேஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அடாப்டேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிவைசஸ் கொடுக்குறது. ஓகேவா? ஸோ இப்போ அவருக்கு வந்து இப்படி ஒரு பெண்ணை பிடிக்க முடியல அப்படின்னா இந்த பெண்ணோட சைஸ் வந்து பெருசாக வச்சுட்டு இப்படி அவருக்கு கிராஸ்ப் கொடுக்குறது. ஓகேவா? அது அடாப்டேஷன். அதே போல் காம்பன்சேஷன் அப்படின்னா இப்போ இந்த கையில் பிடிக்க முடியலையா, இந்த கையில் பிடிச்சி கொஞ்சம் எழுத வைக்கலாம். ஓகேவா? ஸோ காம்பன்சேஷன், அவரே வந்து வேறு ஒரு மெக்கானிசம் மூலமாக அவரை காம்பன்சேட் பண்ணிக்கிறார்ல, ஸோ அது காம்பன்சேஷன். அடாப்டேஷன் அப்படிங்கிறது அதே கையில் கொஞ்சம் மாற்றி அவருக்கு தகுந்த மாதிரி அமைச்சு கொடுக்குறது அடாப்டேஷன். ஓகேவா? இது ரெண்டுக்கும் நீங்கள் மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நம்மளோட மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னா அவருடைய எபிலிட்டிஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவருக்கு என்ன லிமிட்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது, அவரோட எபிலிட்டிஸை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவருடைய மென்டல் இல்னஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அவரோட காக்னிஷன் எப்படி இருக்குது, அவரோட சைக்காலஜிக்கல் இம்பேர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய ஃபிசிக்கல் டிஸ்ஃபங்க்ஷனை போய் அப்ரோச் பண்ணணும். ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸை வச்சு நம்ம அடாப்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அவரோட என்டையர் லைஃப்பையும் நம்ம கைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்டையர் லைஃப்க்கும் நம்ம நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் கொடுத்து அவரை வந்து இண்டிபெண்ட் ஆக்குறோம். ஓகே, இதை யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோனிக் கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஹேபிட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிருந்துச்சு அப்படின்னா அதை ரீகெயின் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே போல் நம்ம இந்த அடாப்டிவ் டிவைஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கேர் கிவர்ஸுக்கும் சொல்லணும். ஓகேவா? அந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் சொல்லக்கூடாது, ஏன்னா கேர் கிவர்ஸ் தான் அவங்க கூடவே இருக்க போகிறாங்க. அந்த கேர் கிவர்ஸ்க்கும் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும். அதே போல் நமக்கு ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த ரீஹேபிலிட்டேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னா காம்பன்சேட்டரி டெக்னாலஜிலாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான்.
இப்போ நம்ம காம்பன்சேட்டரி எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணணும். அவருடைய ப்ரிஃபர்டு லைஃப் ஸ்டைலுக்கு அவரை ரிட்டர்ன் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஏம். சப்போஸ் அப்படி அவரால் மாற்ற முடியல அப்படின்னா அந்த மாடிஃபிகேஷன் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஏமானால் அந்த காம்பன்சேஷன்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஏமாக இருக்கும். அதை மீறியும் அவருக்கு வந்து எதுவுமே டெவலப் ஆகலை, இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஸ்டில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? கண்டினியூ தி யூஸ் ஆஃப் தி மாடிஃபிகேஷன்ஸ். இப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ எதுக்கு நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அதே பேஷண்ட் இன்னொரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டிட்ட போகிறாரு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ரிப்போர்ட்ஸில் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எழுதிட்டிங்கன்னா, அந்த தெரபிஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அதே போல் மாடல். ஸோ மாடல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு சில மாடல்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மாடல் அண்டு ரீஹாபிலிட்டேஷன் மாடல். ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மாடலில் அந்த டிசீஸ் அண்டு ட்ராமா, இப்போ ஏதாவது இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்னா அந்த ட்ராமா அல்லது டிசீஸை மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸை வச்சு ட்ரீட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வர்றதான் ரீஹாபிலிட்டேஷன் மாடல். ரீஹாபிலிட்டேஷன் மாடல் எப்போ அதிகமாக எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா World War II அப்புறம். World War II அப்புறம் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கம்மியாச்சு இல்லையா? ஸோ இங்கே மெடிக்கேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். இங்கே மெடிசன்ஸ் எல்லாம் கம்மியாகிறதுனால நம்ம ரீஹாபிலிட்டேஷன் மாடலை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாடலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ரீஹாபிலிட்டேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு சிமிலராக தான் இருக்குது. அதே போல் இன்னொரு மாடல் இன்டர்நேஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனிங் டிசபிலிட்டி அண்டு ஹெல்த் மாடல். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனிங் டிசபிலிட்டி அண்டு ஹெல்த் மாடல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் டயக்னோசிஸ் அதிகமாக பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சில டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டயக்னோசிஸ்க்கு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி டயத்தில் அவங்களோட ஃபங்க்ஷனல் அவுட்கம்ஸை மட்டும் வச்சு அவங்களுக்கு அடாப்டேஷன் அண்டு ரெமிடியேஷன் கொடுத்தாங்க. அடாப்டேஷன் அண்டு ரெமிடியேஷன். ஸோ இந்த மாடலும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு சிமிலராக இருக்குது. ரீஹாபிலிட்டேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு சிமிலராக வருது. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இம்பேர்மெண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் அவங்களோட என்விரான்மெண்ட்டை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இம்பேர்மெண்ட் அப்படியே இருந்தாலும் என்விரான்மெண்ட்டை மாடிஃபை பண்ணி அவருக்கு அந்த இம்பேர்மெண்ட் இல்லாத மாதிரி அவரை இண்டிபெண்டன்ஸ் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு மாடல் கிளைண்ட் சென்டர்டு மாடல். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஆக்டிவிட்டியை மாடிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்டிவிட்டி அண்ட் ஆக்குபேஷனை வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்து அவரை வந்து செய்ய வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கிளைண்ட் சென்டர்டு மாடல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண மாடல்ஸ். ஓகே, இப்போ நம்ம தியரிட்டிக்கல் பேஸ் பார்ப்போம். ரீஹாபிலிட்டேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுடைய தியரிட்டிக்கல் பேஸ். தியரிட்டிக்கல் பேஸில் நம்ம எப்படி ஒரு பேஷண்ட்டை எப்படி எவாலுவேட் பண்ணுறது, ஓகேவா, எப்படி அந்த பேஷண்ட்டுக்கு இன்டர்வென்ஷன் கொடுக்குறது எல்லாமே தியரிட்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க. யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த ரீஹாபிலிட்டேஷனை யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ரீஹாபிலிட்டேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த அப்ரோச் பண்ணி நமக்கு அந்த பேஷண்ட்டை க்யூர் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு ஒரு தியரிட்டிக்கல் பேஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு கைடாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, இதில் எப்படி பேஷண்ட்டை எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுடைய ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ், ஓகேவா, அவங்களுக்கு என்ன வேலை செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த எபிலிட்டிஸ் அண்டு டிசபிலிட்டிஸை நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டெய்லராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு தகுந்த மாதிரி அந்த பிளான்டார் ஃப்ளெக்ஷன் டார்சல் ஃப்ளெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த எபிலிட்டிஸ்லாம் இருக்கா, அவரால் ரொம்ப நேரம் சிட்டிங் பண்ண முடியுமா, ஓகேவா, இந்த மாதிரி எபிலிட்டிஸ்லாம் பார்க்கணும். இப்போ ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸுக்கு தேவையான எபிலிட்டிஸ் அதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ எவாலுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது வரைக்கும் கொடுத்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ எதை யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், அதே போல் அந்த கிளைண்ட்ஸ் அல்லது கேர் கிவரோட சேர்ந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து அவருடைய காக்னிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறதுக்கு கிளைண்ட்டை டேரெக்டாக அப்சர்வேஷன் பண்ணி ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? அதே போல் நம்ம இப்போ கிரேடிங்லாம் பார்க்குறோம். ஓகேவா? மசில் கிரேடிங்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில கிரேடிங் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டாக ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு சில கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்கேல்ஸ் இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணி நம்ம அவருடைய கிரேட்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா டாப் டவுன் அப்ரோச். இந்த டாப் டவுன் அப்ரோச்சில் அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவருடைய என்விரான்மெண்டல் டிமாண்ட்ஸ், அவருடைய ஆக்குபேஷன் அவர் பண்ணுறதுக்கு அவருக்கு என்னென்ன என்விரான்மெண்டல் டிமாண்ட்ஸ் தேவை. இப்போ நான் இந்த வீடியோ போடணும் அப்படின்னா எனக்கு சுற்றி வர ஒரு சைலண்டான பிளேஸ் தேவை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி என்விரான்மெண்ட் இருக்கும். இப்போ சப்போஸ் இம்பேர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் அவருக்கு தேவை. ஓகேவா? அதே போல் அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ரோல், அவரோட ரோல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். டாப் டவுன் அப்ரோச்சில் அவரோட என்விரான்மெண்டல் டிமாண்ட்ஸ் பார்க்கணும். அவரோட ரோல் என்ன. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா என்னோடய ரோல் என்ன, சொசைட்டியில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வரேன், அவ்வளோதான். இதான் ரோல். இப்போ டெய்லர் அப்படின்னா அவர் வந்து ட்ரெஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அதான் ரோல். ஓகேவா? ஸோ அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத எவால்வேட் பண்ணணும்.
எவாலுவேட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டியாக இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் எபிலிட்டி. அதை பண்ணுறதுக்கு அவர்னால் என்னென்ன சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். இப்போது நான் வீடியோ போடணும் அப்படின்னா என்னால் பேச முடியணும், என்னால் இந்த ஹேண்டை யூஸ் பண்ணி ரைட் பண்ண முடியணும், என்னால் இப்படி மூவ் பண்ண முடியணும், வீடியோ ஆன் பண்ண முடியணும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனல் எபிலிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் அவரால் பண்ண முடியுதா. இப்போ டெய்லராக இருக்கார் அப்படின்னா இந்த ட்ரெஸ் எடுக்கணும், உட்காந்துருக்கணும், டார்சி ஃப்ளெக்ஷன் பிளான்டர் ஃப்ளெக்ஷன் பண்ணணும், அதே போல் ஹேண்டை வந்து மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக. ஓகேவா. இதெல்லாம் பண்ண முடியுதா, அதான் ஃபங்க்ஷனல் எபிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணணும். அடுத்ததாக இம்பேர்மெண்ட்ஸ். லாஸ்ட்டாக தான் அவரால் என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா. ஸோ அவரோட ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்தெந்த இம்பேர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் டாப் டவுன் அப்ரோச். இதையும் நம்ம எவால்வேட் பண்ணணும். ஓகேவா. இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் அவருக்கு நம்ம என்னென்ன காம்பன்சேஷன் பண்ணலாம், அவருக்கு நம்ம என்னென்ன அடாப்டேஷன் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் பண்ணலாட்டி நம்ம டேரெக்டாக ரெமிடியேஷன் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணிடுது டேரெக்டாக. ஓகேவா. மசில் ஸ்ட்ரென்த்தை வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அட்ரெஸ் பண்ண முடியும். ஓகே. அதே போல் இந்த அடாப்டேஷன் காம்பன்சேஷன்லாம் கேர் கிவருக்கும் சொல்லித்தர முடியும். ஸோ நம்ம எவால்வேட் பண்ணுறதை வச்சு தான் நம்மளோட இன்டர்வென்ஷனும் அமையும். ஓகே. இப்போ தியரட்டிக்கல் பேஸில் நம்ம எப்படிலாம் எவால்வேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ தியரட்டிக்கல் அசப்ஷன். இப்போது ஒருத்தவங்களுக்கு நம்ம ரீஹாபிலிட்டேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம யூகிக்கிறது தான் தியரட்டிக்கல் அசப்ஷன்ஸ். கண்டிப்பாக இதெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர் தன்னுடைய இண்டிபெண்டன்ஸை ரீகெயின் பண்ணிடுவார். இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு காம்பன்சேஷன்லாம் கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ அவருக்கு ரெமிடியேஷன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம காம்பன்சேஷன் கொடுக்குறோம். இப்போ ரெமிடியேஷன் பண்ணி அவர் இம்ப்ரூவ் ஆகிட்டானா ஓகே, அவருக்கு நார்மலாகவே இண்டிபெண்டன்ஸ் ரீகெயின் ஆயிடுச்சு. அப்படி ரெமிடியேஷனும் கொடுத்தும் அவருக்கு சரியாகலை அப்படின்னா நம்ம காம்பன்சேஷன் கொடுத்து அந்த இண்டிபெண்டன்ஸை ரீகெயின் பண்ணுறோம். ஓகே. இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸை ரீகெயின் பண்ணுறதுக்கு அந்த பேஷண்ட்டோடைய மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ அந்த பேஷண்ட்டோட மோட்டிவேஷனை நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா அவருடைய வேல்யூ. அவர் வந்து இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் வீடியோ போடுறது வந்து என்னோடய ரோல். ஓகேவா. ஸோ என்னோடய வேல்யூ, என்னோடய ரோல். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ போட்டால் தான் ஒரு சிலர் அந்த வீடியோ பார்த்து இது புரிஞ்சுட்டு படித்து நல்ல ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டாக வர முடியும். ஓகேவா. ஸோ அப்போ என்னோடய வேல்யூ, ரோலு, பர்பஸ், என்னுடைய பர்பஸ் எல்லாத்தையும் வந்து வெளிக்கொண்டு வந்து அவரை மோட்டிவேட் பண்ணி அவரை ஆக்ஷன் பண்ண வைக்கணும். ஓகே. அப்படி பண்ணும்போது அவருடைய இண்டிபெண்டன்ஸ் அவருக்கே ரீகெயின் ஆகும். ஸோ அதே மாதிரி மோட்டிவேஷன் அப்படிங்கிறது அந்த ரோலு, பர்பஸ் அதை மட்டும் அவருக்கு உணர்த்துறது மூலமாக இல்லை, அவரோட ஃபேமிலியை வந்து நார்மலாக செட் பண்ணிவிட்டு அதே போல் அவருக்கு சோசியல் சப்போர்ட் கொடுத்து அவருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு அண்ட் ரிசோர்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம அவரை மோட்டிவேட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷன் 2 டைப்பில் நம்ம கொடுக்குறோம். ஓகே. அதே போல் அந்த பேஷண்ட் வந்து இப்போ அடாப்டிவாக ஏதாவது டிவைஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து ஒத்துக்க மாட்டார். ஓகேவா. ஸோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இப்படியே வந்துருப்பார் அந்த மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ அவர் அப்படிலாம் சொல்ல வைக்காமல் அவரை வந்து கரெக்டாக மோட்டிவேட் பண்ணி அவரோட சோசியல் ஸ்கில்ஸ், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அவருக்கு வந்து அவரோட ரோலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அவரை மோட்டிவேட் பண்ணி நம்ம வந்து இதெல்லாம் கொடுத்து அவரை வந்து ஒரு வேல்யூபிள் பர்சனாக இந்த சொசைட்டியில் மாற்றணும். ஸோ அடுத்ததாக நம்ம எவாலுவேஷனில் பார்த்தோம் இல்லையா, டாப் டவுன் அப்ரோச் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம இந்த அசப்ஷன்லேயும் சொல்லுவோம். கண்டிப்பாக ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக நம்ம டாப் டவுன் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு அசப்ஷன். ஓகே. நம்ம தியரட்டிக்கல் பேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டை எவாலுவேட் பண்ணுவோம், இன்டர்வென்ஷன் கொடுப்போம். ஓகேவா. ஸோ இப்போ இன்டர்வென்ஷன் நம்ம எப்படிலாம் கொடுப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப குழப்பற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி கொஞ்சம் டாப்பிக்கை கொஞ்சமாக கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஓகேவா. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா தியரட்டிக்கல் பேசிஸில் இன்டர்வென்ஷன் பற்றி என்ன நமக்கு கைட் பண்ணுறாங்க இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்டர்வென்ஷன் பற்றி நான் ஆல்ரெடி நிறையா சொல்லிட்டேன். ஓகேவா. ஒன்று அசிஸ்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஓகேவா. அசிஸ்டிவ் டெக்னாலஜி. அடுத்ததாக காம்பன்சேட்டரி டெக்னாலஜி. அடுத்ததாக என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன். ஓகேவா. காம்பன்சேட்டரி டெக்னிக்ஸ். ஸோ காம்பன்சேட்டரி அப்படின்னா இப்போ நம்ம உட்காந்து பண்ணுற விஷயத்தை வந்து கொஞ்சம் படுத்துட்டு பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அதுவே நின்றுட்டு பண்ணுற ஒர்க்கை வந்து உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி. ஓகேவா. ஸோ அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிறோம். அதுதான் காம்பன்சேஷன். அடுத்ததாக என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன். இப்போது இவ்வளோ நாள் வந்து படிக்கட்டில் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் ஸ்லைடிங்கான ஒரு சர்ஃபேஸில் வீல் சேர் வச்சு மூவ் பண்ண வைக்கலாம். ஓகேவா. அது என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன். அடுத்ததாக ஆர்த்தோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகேவா. அவருக்கு வந்து போன் ஏதாவது மூவ்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பிஞ்ச் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ப்ராஸ்தோட்டிக்ஸ். இப்போ அவருக்கு ஏதாவது ஆர்கன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ப்ராஸ்தோட்டிக்ஸ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டியை அவரை அச்சீவ் பண்ண வைக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த 4மே நம்ம இன்டர்வென்ஷனில் யூஸ் பண்ணுறோம். இப்போ காம்பன்சேட்டரி அண்ட் அடாப்டிவ் டெக்னிக்ஸ் தனியாக வச்சுக்கோங்க.
ஓகேவா. அவர் அந்த ஆக்குபேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒர்க் நம்ம பண்ணி அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ரீஹேபிலிட்டேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எந்தெந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண முடியாதவங்களுக்குலாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது அல்லது டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎல்ஸ், அடுத்தது ஐஏடிஎல், அடுத்தது ஒர்க் அண்ட் எஜுகேஷன். ஓகேவா. எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே இது வந்து யூஸ் ஆகும். ப்ளே அண்ட் லெஷர், எல்லா ஆக்குபேஷன்ஸுமே, சோஷியல் பார்ட்டிசிபேஷன், ரெஸ்ட் அண்ட் ஸ்லிப். இந்த காம்பனன்ட்ஸில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பேஷண்ட்டுடைய ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூஸை வச்சு அவரோட ஹேபிட்ஸ்லாம் ரீகெயின் பண்ணுறது தான் நம்மளுடைய கோல். இந்த ரீஹேபிலிட்டேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஒர்க் ஆகாது. ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கும். அதை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட ஏஜ், அதே மாதிரி அவங்களுக்கு வேறு ஏதாவது கிளினிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும், அதே போல் அவங்களோட கல்ச்சர் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் ஒர்க் ஆகாது. அடுத்ததாக அவரோட கான்டெக்ட் வேறு மாதிரி இருக்குது, அவரோட என்விரான்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது, அவரோட ப்ரியாரிட்டி வேறு இடத்துல இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து இந்த ரீஹேபிலிட்டேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இதெல்லாம் பொறுத்து தான் அவருக்கு வந்து எப்படி நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அதே போல் அவருக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப் இருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகணும். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அந்த பேஷண்ட்னால் இண்டிபெண்டன்ஸாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எடுத்தோடனே நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாத மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கக்கூடாது. அதே போல் அவருக்கு சேஃப்டியும் இருக்கணும். ஓகேவா. அந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணுறப்ப கம்ப்ளீட் சேஃப்டி இருக்கணும். அதே போல் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட எஃபிஷியன்சி எல்லாமே ஒரே லெவலில் இருக்க மாதிரி இருக்கணும் அந்த ஆக்டிவிட்டி ஃபுல்லாகவே. இப்போ கொஞ்ச நேரத்தில் குறையிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அவருக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒன்று ஆப்சண்ட்டாக இருக்குது, பேஷண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அல்லது கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி அவரால் இண்டிபெண்டன்ஸாக பண்ண முடியல, அவருக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னா இந்த ரீஹேபிலிட்டேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அவருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரீஹேபிலிட்டேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பேசலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.